ஹாய் செஸ் லவர்ஸ், இன்னைக்கு ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நான் உங்கள் பிரபு ஃப்ரம் நெக்ஸ்ட் லெவல் செஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாப்பிக்கோட நேம் பார்த்தீங்கன்னா பேசிக் பேட்டர்ன் ஃபார் த குயின் அண்ட் பிஷப் மேட். அதாவது குயினும் பிஷப்பும் எப்படி காம்பினேஷன் போட்டு செக் மேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஒயிட் டு பிளே. இந்த ஒயிட்டோட ஃபஸ்ட்டு மூவ் இது வந்து ஒரு அருமையான ஒரு மிடில் கேம். இந்த மிடில் கேம்லேருந்து எப்படி இந்த கேமை எண்டிங்க்கு கொண்டு போகிறது, கேமை ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறத இதில் நீங்கள் கற்றுக்கலாம். த பெஸ்ட்டு மூவ் ரூக் டேக்ஸ் நைட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து ரூக்கால் நைட்டை அடிச்சிட்றோம். ஏன்னா நைட்டு வந்து ஒரு நல்ல டிஃபெண்டராக இருக்குது F6ல். ஸோ நல்ல டிஃபெண்டரை நம்ம எப்பயுமே ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு பீஸை கொடுக்குறதுல யோசிக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் காம்பினேஷன் போகிறதுக்கு நம்மக்கிட்ட பீசஸ் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம பீஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஸோ இந்த பொசிஷனில் வந்து ரூக் டேக்ஸ் நைட் அடித்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ரிப்ளே மூவ் இருக்குது. ஒன்று பானை வச்சு ரூக் அட்டாக் பண்ணுறது. அந்த மாதிரி பானை வச்சு ரூக் அட்டாக் பண்ணுறது மிகப்பெரிய பேட் மூவ். இதற்கு அப்புறம் ஒயிட் டு பிளே. இந்த ஒயிட்டோட நெக்ஸ்ட் பெஸ்ட் மூவ் குயின் H5. இந்த பிளான் இஸ் குயின் டேக்ஸ் H7 செக்மேட். அதாவது பிஷப்பும் H7ல் பார்க்குது, அதே நேரத்தில் நைட்டும் H7 மேலே பார்க்குது. அதனால் குயினால் வந்து நம்ம H7 அடித்தா செக்மேட் வரும். இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்போட ஆதரவையும் நைட்டோட ஆதரவையும் நம்ம ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியாது, அதுலேருந்து தவாளிக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக வந்து செக்மேட்டு த்ரெட்டுன்னு இருக்குது. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் டிலே பண்ணுறதுக்காக வேணால் பிஷப் அதாவது பார்த்திங்கன்னா பிஷப் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஸோ அகெயின் பிஷப் டேக்ஸ், மறுபடியும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து H6ன்னு ஒரு மூவ் பண்ணலாம். ஸோ இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா குயின் டேக்ஸ் H6, மறுபடியும் அதே மாதிரி H7 மேலே ஒரு செக்மேட் இருக்குது. ஸோ இப்போ வந்து நைட்டை அடித்தாங்கனாலும் குயின் H7 செக்மேட், பான் புஷ் ஃபார்வேர்டு பண்ணாங்களும் குயின் H7 செக்மேட். ஸோ இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மேட்டாக மாறிடும். ப்ரீவியஸ் பொசிஷன், இந்த பொசிஷனில் ரூக் டேக்ஸ் நைட் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் குயின் டேக்ஸ் F6 ரூக் அடித்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்கப்புறம் இப்போ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஃபிகல்ட் பேட்டர்ன் ஃபார் த குயின் அண்ட் பிஷப் மேட்டு. த பெஸ்ட் மூவ் இஸ் பிஷப் டேக்ஸ் H7 செக். இந்த நேரத்தில் நைட் சப்போர்ட்டில் பிஷப் H7 மேலே செக் வச்சுருக்கு. ஸோ கிங் H8 ஒன்லி மூவ். த நெக்ஸ்ட் பெஸ்ட் மூவ் குயின் H5. இந்த குயின் H5ஓட பிளான் பார்த்தீங்கன்னா பிஷப் G6 வந்து செக் வைக்க போகுது, கிங் G8, நெக்ஸ்ட் மூவ் குயின் H7 செக்மேட், பிஷப் சப்போர்ட் அண்ட் நைட் சப்போர்ட். ஸோ அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சைட்லேருந்து ரிப்ளே மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சூப்பர் ரிப்ளே மூவ் இருக்குது, குயின் H6. இதுதான் வந்து என்னென்னா ஒரு பெஸ்ட் டிஃபென்ஸ் மூவாக இந்த பொசிஷனில் பிளாக்கால் மேக்ஸிமம் பண்ண முடியும். ஸோ இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட்டு பெஸ்ட் மூவ் நைட் டேக்ஸ் F7 செக். இந்த நைட் டேக்ஸ் F7 செக் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் அட்டாக். இந்த நேரத்தில் அதாவது பிஷப்போட டயகனல் ஓப்பன் ஆகி H6ல் இருக்கக்கூடிய குயினுக்கு ஒரு அட்டாக்கும் நைட்டு வந்து கிங்குக்கு செக்கும் வைக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு வந்து ரூக்கால் நைட் அடிக்கிறது ஒரு ஆப்ஷனாக இருக்கும், அதே மாதிரி கிங்கால் பிஷப் அடிக்கிறது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பட் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து என்னென்னா ரூக்கால் நைட் அடிச்சிருவாங்க. அப்படி அடிக்கும்போது இந்த நெக்ஸ்ட் பெஸ்ட் மூவ் பிஷப் டேக்ஸ் குயின். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து பிஷப்பால் குயின் அடிச்சிடலாம். இதுவே வந்து கிங்கால் H7 பிஷப் அடித்தாலும் அதே மாதிரி தான் பிஷப் டேக்ஸ் குயின் அடிச்சிடறது தான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பிஷப்பும் வந்து பார்த்திங்கன்னா H5ல் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து குயின் வந்து F7ல் இருக்கக்கூடிய ரூக்குக்கு அட்டாக் வைக்கிது. ஸோ நம்ம ரூக்கை காப்பாற்றணும்னு நினச்சோம்னா சீக்கிரம் வந்து மேட் ஆகிடும். அதே மாதிரி இப்போ கிங்கால் பிஷப் அடித்தா என்ன நடக்கும் அப்படின்னா குயின் டேக்ஸ் ரூக். அதுக்கப்புறம் மறுபடியும் கிங் டேக்ஸ் இன்னொரு பிஷப்பையும் அடிச்சிட்றாங்க. அப்படி அடிக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த நேரத்தில் வந்து சும்மா இருக்கக்கூடிய ரூக்கை தட்டி எழுப்பி கொண்டு வரணும் செக்மேட் பண்ணுறதுக்கு. ஸோ ரூக்கு ஈவன் பெஸ்ட் மூவாக இருக்கும். இதோட ரீசன் வந்து என்னென்னா ரூக்கை லிஃப்ட் பண்ணுறது. ரூக்கு வந்து பார்த்திங்கன்னா E3 அண்டு ஃபாலோடு பை ரூக்கு G3 ஆர் H3 இந்த மாதிரி செக்மேட் பண்ணுறதுக்கு ரூக்கை பயன்படுத்தணும். இது வந்து ரூக்கு ஸ்விங்குன்னு கூட சில நேரத்தில் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த பொசிஷனில் வந்து அவங்களுக்கு டிஃபென்ஸ் மூவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய நைட்டை டெவலப் பண்ணும்போது நெக்ஸ்ட் மூவ் ரூக்கு E3. இந்த ரூக்கு E3ங்கிறத இப்படியும் பண்ணலாம், அதே நேரத்தில் வந்து டேரெக்டாக ரூக்கையும் நம்ம வச்சு கேப்சர் பண்ணவும் செய்யலாம். அதாவது ரூக் டேக்ஸ் பானை வந்து கேப்சர் பண்ணவும் செய்யலாம்.
இப்படி பண்ணும்போது நைட்டு F6 ஒரு மூவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து என்னென்னா ரூக்கு E3ங்கிறது கொஞ்சம் பெஸ்ட் மூவ். இப்போ இந்த ரூக் E3 அந்த பிளான் வந்து என்னென்னா ரூக் G3 அண்ட் H3 இந்த மாதிரி வந்து த்ரெட்டனிங் செக்மேட் பண்ணுறது தான். ஸோ இந்த நேரத்தில் வந்து ரூக்கை வச்சு குயினுக்கு ஒரு அட்டாக்கை க்ரியேட் பண்ணால் கூட இந்த பொசிஷனில் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூக் செக்கு கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த கிங் இந்த மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. அப்படி ப்ளே பண்ணும்போது நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் குயின் டேக்ஸ் பான் செக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா மூவ்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து கிளியராக நம்ம வந்து வின் பண்ணிடலாம். ஸோ ஒயிட் வந்து கிளியராக செக்மேட் பண்ணிவிடும். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் இன் 4 மேட் இன் 5 அந்த மாதிரிலாம் வரும். நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா இந்த பிஷப்பையும் குயினையும் வந்து நம்ம எப்படி வந்து பயன்படுத்துறது. சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி ஃபார்ம் பண்ணி கூட எனிமி கிங்கை வந்து செக்மேட் ஈஸியாக பண்ணுவாங்க. அதே மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணி ஏரியாவை டெமாலிஷ் பண்ணி மேட் அடிக்கிறக்கூடிய இந்த டெக்னிக்ஸும் நீங்கள் கற்றுக்குங்க. இது மாதிரி மேலும் நிறையா வித்தியாசமான ட்ரிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் டு ஆல்.